வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். துலாம் ராசிக்கு ஜூன் மாதம் சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்க. சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்காரு, சந்திரனுடைய வீட்டில். சுக்கிரனும் சந்திரனும் சேரலாம். இந்த துலாம் ராசிக்கு அதிபதியான கிரகமே சுக்கிரன் தான். இந்த ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தான். இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரனோ சுக்கிர தசையோ சுக்கிர புத்தியோ நடந்துச்சுன்னா அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதம் வரக்கூடிய பெயர்ச்சி மூலம் அதிர்ஷ்டத்தை அனுபவிப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு அந்த லக்கு வராதுங்க. அது இந்த ராசியில் பிறந்தவங்க கோச்சார ரீதியாக இந்த மாதம் மாறுது இல்லைங்களா, அந்த மாதத்துலையாவது இந்த சுக்கிரன் அந்த ராசிக்கு வரும்போது ரிஷபம் துலாமுக்கு வரும்போது அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். இது மாச அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சுக்கிரன். ஏன்னா இந்த ரெண்டு கிரகம், இந்த ரெண்டு ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் இந்த சுக்கிரன் தான் அதிபதி. அதனால் இந்த கிரகம் வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும். நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். எப்பயுமே சுக்கிரன்கிறது பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த பணம் நமக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னாலும், ஒரு பணம் வராமல் இருக்குது, பேங்க் லோன் போட்டுனாலும் இந்த சுக்கிரன் ஆக்டிவேஷன் இருந்துச்சுன்னா பணம் நமக்கு வந்துடும். சுக்கிரன்கிறது ஒரு லக்ஸுரியை விரும்பக்கூடியது. இப்போ நம்ம இந்த ராசியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்க வீடு வாங்கலைனாலும் அவங்க எண்ணத்தில் ஓடுறது எண்ண அலைகள் இருக்குது இல்லைங்களா, எண்ண அலைகளோட கிரகங்களோட தொடர்பு இருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எப்பயுமே சொல்லுவேன், நாளும் கோளும் நன்மை செய்யும் அப்படிங்கிறது எண்ணங்களோட தொடர்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இந்த சுக்கிரன் என்ன சொன்னால், அவங்க இப்போ எண்ணமே தோணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடு கட்டணும், இவ்வளோ எனக்கு பணம் வேணும், நான் இந்த மாதிரி அனுபவிக்கணும், இந்த மாதிரி பிராண்டட் துணி போடணும், இது எண்ண அலைகளே தோன்றும் அவங்களுக்கு இயற்கையாகவே. இது சில பேர்த்துக்கு தோணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சுக்கிரன் சுக்கிர தோஷம் இருக்கும். சுக்கிரனால் அந்த தோஷம் இருந்துச்சுன்னா பண வரவை கட் பண்ணும். பண வரவை கட் பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கையில் மேலே வரவிடியாமல் தடுக்கும் இந்த சுக்கிரன். அந்த சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் ஏதாவது சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா ஒன்று குழந்தை இல்லாமல் இருக்கும், இல்லைன்னா சொத்து இருந்தாலும் வாரிசுகள் இல்லாமல் இருக்கும், பண வரவை தடுக்கும், இல்லைன்னா யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருவாங்க, இல்லைன்னா தொழிலில் மேலே போனாலும் திரும்ப கீழே வந்துடுவாங்க. இது கிரகங்களுடைய தோஷத்தினால் நடக்கிறது, கிரகங்களுடைய தடைகள்னால நடக்கிறது. கிரகங்கள் தான் மனுஷனை உயர்த்தும், மற்றவங்களையும் உயர்த்த முடியாது. அப்போ இந்த ரிஷபத்துக்கு ரிஷபராசிக்கு இந்த சுக்கிரன் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இந்த ராசியில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஜாதகங்கள் வேலை செய்யும், இந்த கோச்சார பலன் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். எல்லாத்துக்கும் 12 ராசிலையுமே கிரகம் போகுது. இந்த சுக்கிரன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் போகுது, ஒவ்வொரு ராசிலையும் இருக்குது. ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது சுக்கிரன். என்ன, நம்ம எவ்வளவு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு பணம் கொடுக்குது, அவ்வளவுதான். ஆனால் நம்ம அந்த வாங்குகிற பணத்தை கடனுக்கே பற்ற மாட்டேங்குது. இதுதான் வித்தியாசம். கொடுக்காம இல்லை, ஏன்னா மாதத்துக்கு ஒருக்க ஃபண்டு ரிலீஸ் ஆகுதுல, வேலை செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மாதம் ஒவ்வொரு மாதம் கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் மாதம் சம்பளம் கிரெடிட் ஆகுதுன்னா அந்த சுக்கிரன் தான் அந்த பணத்துக்கு அதிபதி. அப்போ அந்த மாதிரி பணத்தை வெளியில் கொண்டுட்டு வர்றது சுக்கிரன் தான். நம்ம எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த உழைப்புக்கான வருமானத்தை கொடுக்கறது சுக்கிரன் தான். அப்போ நம்ம சுகமாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கும். கோச்சாரத்தில் சுக்கிரன் வரும்போது எனக்கு 50 ரூபா இல்லைன்னா ஒரு 20 ரூபா வரும். இப்படி எல்லா ராசிக்கும் சுக்கிரன் சுக்கரன் கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா சுக்கிரன் லட்சுமி கடாட்சம் பொருந்திய கிரகம். மற்ற கிரகங்களில் சுக்கிரனுக்கு தான் அதிக யோக பலன்கள் உண்டு. சுக்கிரனுடைய இடம் கும்பகோணத்தில் கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலம்னு இருக்குது. அங்கே போய் நீங்கள் சுக்கிர தோஷம் உள்ளவங்க அங்கே போய் வழிபாடு பண்ணணும். அப்போ நல்லா மாற்றத்தை கொடுக்கும். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சார பொது பலன். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் நமக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, சுக்கிரனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குது, நமக்கு யோகத்தை கொடுக்குறாரா, இல்லை சுக்கிரன் நல்லா இருந்து சாபங்கள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் பொதுவாக கோச்சாரத்தில் பலன் சொல்லும்போது சுய ஜாதகத்தில் சாபம் இருந்துச்சு அப்படின்னா சுக்கிரன் அங்கே வேலை செய்யாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அங்கே சுக்கிரன் வேலை செய்யாது. ஏன்னா சாபம் இருக்க வீட்டில் சுப கிரகங்கள் வருமானத்தை கொடுக்கறது இல்லை, வறுமையை தான் கொடுக்குது. நான் நிறைய ஆய்வு பண்ணிட்டேன். அதனால நம்ம ஜெய ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் நமக்கு இருக்குதாங்கிறது பார்க்கணும். ஒருத்தங்க ஜாதகத்தில் கிரக சப்போர்ட்டுன்னு வருதுங்கும்போது சாபம் இல்லாமல் கிரக சப்போர்ட்டு, சாபம் இல்லாமல் இருக்கணும். கிரக சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவன் தான் ராஜா, அவன் தான் ராணி.
இதுதான் யோக பலன்கிறது. இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைதான் இந்த உலகத்தில் வந்து கொடுத்து வச்ச குழந்தைன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும், அதிர்ஷ்டத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குழந்தைகள் மூலிமா எத்தனையோ பேர்த்துக்கு நன்மை நடக்கும். ஏன்னா பிறக்கும்போது அந்த ஜாதக அமைப்பு பிரகாரம் அவங்களோட ஜாதகம்லாம் தோஷம் இல்லாமல் இருக்கும், கிரகங்கள் சப்போர்ட் இருக்கும், சாபம் இல்லாமல் இருக்கும். போதும், அவங்க நார்மலான எளிமையான வீட்டில் பிறந்தாலும் நல்ல நிலைமைக்கு அவங்க குடும்பமே வந்துடும். அதை உருவாக்கிறோம். அது எப்படி, அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம சூப்பர் சிங்கர் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பாட்டு கச்சேரி. அதில் சின்ன குழந்தைங்க தான் பாடி 1 கோடி ரூபா வீட்டை வின் பண்ணுறது. எப்படி? அந்த சுக்கிரன் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கும். 60 லட்சம் வின் பண்ணுறாங்க. எப்படி? அங்கே சுக்கிரன் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி இந்த பிளானட்டு வந்து அவங்க நார்மலாக இருந்தாலும் அதான் எண்ணத்தோட கிரகங்களுடைய தொடர்பு இருக்குங்கிறது. அப்போ அவங்களுடைய ஆற்றல் அந்த சுக்கிரனுங்கிறது லட்சுமி பவர் உள்ளது, லட்சுமி கடாச்சம். அப்போ அவங்க வாயில் தெய்வங்களுடைய பாட்டு பாட 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 தெய்வ ஆற்றல் கூட 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 அந்த பாட்டோடைய வைப்ரேஷன் வந்து ஃபுல்லாக ரீச் ஆயிரும், ரொம்ப ரீச் ஆயிரும். அப்போ அவங்க தான் அந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கரனுடைய பவரேஷன் வந்து அதிகமாகும் போது அந்த குரல் வளம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் என்ன, சுக்கரனுடைய பவர் நமக்கு அதிகமாகிறதுக்கு இந்த பாடகரை பாடுறாங்களே, மேடையில் போய் பாட போகிறாங்களே, அவங்களாம் கொஞ்சம் தேன் சாப்பிட்டுக்கிறது. அந்த தேன் கொஞ்சம் வச்சுட்டாங்கன்னா அவங்க குரல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த பாடும்போது அந்த இடம் வந்து புண்ணாகும் அவங்களுக்கு, நமக்கு தெரியாது. அந்த குரல் வளம் வந்து கிளியராக வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறது வந்து இந்த சுக்கரனால சின்ன சின்ன தடைகள். அதுக்கு அந்த தேன் சாப்பிடும்போது அந்த தொண்டை இது கிளியர் ஆயிரும். அப்போ அவங்க குரல் வந்து ரொம்ப நல்லா வரும். அப்படி சுக்கிரனை மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது வேறு எந்த கிரகமே இல்லை. இப்போ நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா சுக்கிரன் தான் மெயின். அது திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு தான் இருக்கும். இப்போ எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம், திடீர்னு இந்த குழந்தை நல்லா இருக்குது, இந்த ஷூட்டிங்க்கு அனுப்புகிறீங்களா, சினிமாவுக்கு அனுப்புகிறீங்களான்னு கேட்பாங்க. இது வந்து சுக்கிரனுக்காக தானே. ஏன்னா அந்த முக கவர்ச்சி இருக்கும், அந்த அழகு இருக்கும். இது வந்து சுக்கிரனால நடக்கிறது. இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சில பேர்த்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது, அதிர்ஷ்டமாக இருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்குது. நமக்கு நடக்காதனால நம்ம குறை சொல்கிறோம். இதே ராசியில் மற்றவங்களுக்கு நடக்காதனால குறை சொல்கிறோம்னா இந்த பிறப்பு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இல்லாமல் இருக்கும். அந்த அமைப்பு இல்லாமனால தான் கிடைக்கிறது இல்லை. நமக்கு உழைச்சாலும் நமக்கு வருமானம் கிடைக்கிறது இல்லை. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அந்த முன்னேற்றத்தை தடுக்கிறது கிரகங்கள் தான். அப்போ நம்ம சொந்த ஜாதகத்தில் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கணும். நமக்கு கிரகங்களுடைய தடைகள் இருக்கா, இல்லை கிரகங்களுடைய தோஷங்கள் இருக்கா, இல்லை சாபங்கள் இருக்குதா, அப்படி என்ன சாபத்தினால நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய தடைகளை நம்ம நிவர்த்தி பண்ணும்போது நமக்கு வந்து கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்கள்னால நல்ல யோக பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். நம்ம எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் அதுக்கு நன்மை ஒன்று. ஆனால் என்ன பரிகாரம் பண்ணியிருக்கோம், அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆயிடுச்சாங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்து நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணும்போது தான் நமக்கு சக்ஸஸை கொடுக்கும். இதெல்லாம் கிரகங்கள்னால நடக்கிறது. எப்பயுமே திடீர் லக்கு கொடுக்கறது வந்து சுக்கிரன் தான், திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது சுக்கிரன் தான். லாட்டரி சீட்டு யோகம் சுக்கிரன் தான். நீங்கள் லாட்டரி சீட்டு எனக்கு லாட்டரி சீட்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. நீங்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. நமக்கு அதிர்ஷ்டங்கிறது என்ன வேணுங்கிறது இருக்குமா இருக்காதுங்களா? நம்ம வாங்கலைனாலும் யாரோ ஒருத்தர் வாங்குவாங்க. நம்ம போய் டெய்லி லாட்டரி சீட்டு வாங்கி அதிர்ஷ்டம் பார்க்க போகிறது இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வாய்ப்பு போகும்போது நம்ம யார் மூலியமாவோ நமக்கு தோணும், அப்போ நம்ம வாங்கணும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து இன்டிமேட் பண்ணும், நீங்கள் லாட்டரி சீட்டு வாங்குங்க அப்படின்னு இன்டிமேட் பண்ணும். ஏன்னா அந்த காலத்தில், அந்த நேரத்தில், இப்போ இந்த நேரத்தில், இந்த சுக்கிர பெயர்ச்சி காலத்தில் மைண்டில் தோணும், இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்னு. அப்போ வந்து நீங்கள் அப்போ அந்த நேரம் பார்த்து அந்த நேரத்தை குறித்து வாங்கி உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டமான ஓரையை குறித்து வாங்கிட்டு அந்த நேரத்தில் வாங்கினீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வாங்கினா நாளைக்கே விழுந்துன்னு நினச்சிடக்கூடாது. அப்போ அந்த நேரமும் காலமும் பார்த்து அந்த ஓரைகளில் போய் அந்த லாட்டரி சீட்டு வாங்கும்போது, சுக்கிர ஓரையில் போய் அந்த லாட்டரி சீட்டு வாங்கும்போது அந்த அதிர்ஷ்டம் வந்து விழுந்துடும், அந்த லக்கு வந்து கிடச்சிரும், பணம் லாட்டரி சீட்டில் விழுந்துடும். இதுதான் அதிர்ஷ்டம், இதுதான் லக்கு. இப்படி தான் வரும். உடனே வந்து லாட்டரி சீட்டு வாங்கினா நாளைக்கே பணம் தான், நான் அன்றைக்கி போய் வாங்கினேன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, கொடுத்துரும், ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கும். ஒன்று 5 ரூபாயும் கொடுக்கலாம், இல்லைன்னா 50 ரூபாயும் கொடுக்கலாம், இல்லை 5 லட்சம் கொடுக்கலாம். இப்போ ஸ்டேஜில் 100 பேர் பாடுறாங்க, 100 பேர் ஜெயிக்கிறது இல்லைல்ல, ஒருத்தர் தானே ஜெயிக்கிறாங்க. 100 பேர் வாங்குவாங்க, யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் விழுகும். யார் 100 பேரில் பாடி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடு கிடைக்கும். இதுதான் வந்து சுக்கிரனுடைய வேலை. அப்போ சுக்கிரனை வந்து நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்போ பார்க்குற நேயர்கள் வந்து
இப்போ கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க இந்த வீடியோவை. பார்க்குற நேயர்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சுக்கிரனை பற்றி பிடிக்காத ஆளே இருக்காதுங்க. சுக்கிரனை எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த சுக்கிரனுடைய யோகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம அடிப்படை ஜாதகத்தில் நமக்கு சுக்கிரனுடைய யோக பலன்கள் எப்படி இருக்குது, சுக்கிரனுடைய தோஷங்கள் இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஜாதக குறைபாடுகள் இருக்கான்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிட்டா நமக்கு அதிர்ஷ்டத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்போ நமக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்குது, ரொம்ப வருஷமாக இடம் விற்காமல் இருக்குது. இது எல்லாமே ஏதோ ஒரு லிங்க்கில் வந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய லிங்க்கு டச் தான் இருக்கும். எதுவுமே லிங்க் டச் ஆகாமல் வரவே வராது. அப்போ ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அது எங்கே தடையாக இருக்குன்னு அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ஆக்டிவேஷன் பண்ணும்போது அவங்க ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் விலகி அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். இதுதான் உண்மை. இது வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்கு அதிர்ஷ்டத்தை வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம இப்படித்தான் போய் பார்க்கணும், இப்படித்தான் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் லைவில் பார்க்குறதுக்கு நேயர்கள் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் துல்லியமாக க்ளீனாக பார்க்கலாம். உங்களுக்கு சப்போஸ் அப்பாயின்மெண்ட் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரில் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயும் நீங்கள் அனுப்பலாம். அனுப்பும்போது உங்களுக்கான ஒரு ரெமெடி வந்து கரெக்டாக கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.